ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானோஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போகிறோம். நோம்பு வைக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி இது. இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கிறதால உடம்புக்கு நல்லதும் கூட. இந்த அருமையான ஃப்ரூட் கஸ்டர்டை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட அடம்பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. டக்குன்னு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் இஃப்தார் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை சேர்த்து காய்ச்சினோம்னா பால் அடியில பிடிக்காம நல்லா காய்ச்சி வரும். பால் பாத்திரத்தை கழுவுறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் 1 லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன். நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு பால் நல்லா திக்கா இருக்கணும், அப்போதான் நல்லா கிரீமியா டேஸ்டா இருக்கும். பாலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் ஃப்ளேமை மீடியம் டு ஹைலேயே வச்சுக்கோங்க. பால் கொதிச்சு வரதுக்குள்ள நம்ம கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். ஆனா இது வீட்டில் பண்ண கஸ்டர்ட் பவுடர் தான். நம்ம வீட்லயே கஸ்டர்ட் பவுடர் பண்றது ரொம்பவே ஈஸி. இது எப்படி பண்ணலான்னு குயிக்கா பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு ஜார்ல 1 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். எந்த கப்ல ஜீனி இருக்கிறோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவரும் 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடரும் சேர்த்துட்டு கூடவே ஃபிளேவருக்காக வெனிலா எசன்ஸ் 1 மூடி சேர்த்துட்டு கூடவே எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஆனா நான் ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதை பல்ஸ்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தா ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிரும். இதை நம்ம கிளாஸ் ஜார்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்ல 1 மந்த் வரைக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 4 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்க்கலாம், ஆனா பாலை நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு, இது இருக்கட்டும். பால் ஒரு கொதி வந்ததும் 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீக்கிரமா கரையணுங்கிறதுக்காக நான் ஜீனியை அரைச்சு சேர்த்துருக்கேன். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனியை கூடவே குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனா இந்த ரெசிபிக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துலயே பால் நல்லா கெட்டியா கூழ் மாதிரி வர ஆரம்பிக்கும். சைடில் படிகிற பால் இதெல்லாம் எடுத்து விட்டு பால்லேயே கலந்து விட்டுக்கலாம். அப்போதான் பால் நல்லா கிரீமியா இருக்கும். பாருங்க, பால் நல்லா திக்காகி கிரீமியா வந்துருச்சு. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் பால் இன்னுமே கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கஸ்டர்ட் மிக்ஸை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். கஸ்டர்ட் மில்க்ல நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை வேக வச்சு வச்சுக்கலாம். 1/4 கப் ஜவ்வரிசியை தண்ணியில் அலசிட்டு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இது கூடவே தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். சின்ன சைஸ் நைலான் ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது 5 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிரும். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடியில் தங்கி அடி பிடிச்சிரும். பாருங்க, இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு ஸ்ட்ரெயினர்ல ஊற்றி வடிகட்டிக்கலாம். இதுக்கு மேலேயே ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி செய்யறதால ஜவ்வரிசி ஒன்னோட ஒட்டாம நல்ல உதிரி உதிரியா இருக்கும். இது இருக்கட்டும். நம்ம மார்னிங்கே கஸ்டர்ட் மில்கை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஈவினிங் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட் பண்ண ஃப்ரூட்ஸும் ஜவ்வரிசியும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் நல்லாவே ஆறிடுச்சு. இல்லை நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம்பழம், கிரேப்ஸ் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். பால் சூடாக இருக்கும்போது ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்தோம்னா பால் தெரிஞ்சு போயிடும். ஸோ பால் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கணும். இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, மாம்பழம், ஸ்ட்ராபெரி இப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்படியே சாப்பிட நல்லா தான் இருக்கும். ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை அப்படியே 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்விங் கிளாஸ் ஃபுல்லாக போட்டு சாப்பிட வேண்டியதா. அவ்வளோதான், நல்ல சுவையான அருமையான மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு இதை எடுத்துக்கும் போது நிறைய ஃப்ரூட்ஸ்ல சேர்த்துருக்கதால ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். மேலே கார்னிஷிங்க்கு சாப் பண்ண நட்ஸை தூவி விட்டுருக்கேன். சம்மருக்கும் சரி இஃப்தாருக்கும் சரி கண்டிப்பாக இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.